இந்த காலவேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்தேன், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் இந்த காலவேளையிலே அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்கு, கொண்டாடுவதற்கு, சந்தோஷப்படுவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கும் சபையினுடைய ஊழியக்காரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் ஒரு முறையாக எழுந்து நின்று கொள்வோம். ஒரு வேத பகுதியை வாசித்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் சேர்ந்து அதை வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். சத்தமாய் அதை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சைவத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கண்களை மூடி சாப்பிடும். நல்ல தேவன், உம்மை போல ஒரு தேவன் இல்லையப்பா. எத்தனை வாழ்க்கை இருந்தாலும், அத்தனை வாழ்க்கை நாங்கள் நன்றி செலுத்தினாலும் நமக்கு போதாதப்பா. கிருபையுள்ள தேவன், இரக்கத்தின் தேவன், எங்களை நேசித்த ஒரு தேவன், நம்முடைய ஜீவனை காட்டிலும் எங்களை அதிகமாய் நேசித்தீரப்பா. உம்முடைய ஜீவனை நீர் நேசித்திருப்பீர் என்றால் நீர் மரித்திருக்க மாட்டீரப்பா. உம்முடைய ஆண்டவரே ஜீவனை வெறுத்து எங்களை நேசித்ததற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவெளியில உம்முடைய சமூகம் இந்த மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நோக்கி கடந்து வருவதாக, வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், எங்கள் ஆண்டவரே சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுகிற வார்த்தைகள். ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைகளை நோக்கி கடந்து வரட்டும். நீ பேசுகிற ஒரு தேவன், நீ பேசுகிற ஒரு தேவன் ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. இந்த கால வேளையில எங்களோடு நீர் இடைபடுவீராக, உணர்த்துவீராக, உயிர்ப்பிப்பீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மறுரூபப்படுத்துவீராக. ராஜா, நீர் விரும்புகிற ஜனமாய் நிற்கணும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற மக்களாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ராஜா, இந்த காலவெளியில உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய், உம்முடைய கிரியைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிற ராஜா. இது தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலம் ஆண்டவரே. இங்கே உடைய ஜனங்களாகி நாங்கள் உண்மை ஆராதிக்க ஒன்று கூடி இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பேசும், நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரம்பரைக்கு முன்பதாக அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம். அவர்களுடைய ஆஸ்தி, அசட், சொத்து அதுதான்.
நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வேத பகுதியிலிருந்து 4 சம்பவங்களை நான் இந்த காலவெளியில் எடுத்திருக்கிறேன். அவர்களோடு கூட இருந்தார். முதலாவது சம்பவம் யோவான் 20வது அதிகாரம் 1ஆம் வசனமும் அதற்கு பிறகு 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை பிரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவளின் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். உயிர்த்தெழுந்த நாள் காலை அதிகாலை வேளையில் வேத வசனம் சொல்லுகிறது, அதிக இருட்டோடு. இன்னும் முழுசா வெளிச்சம் வரல, இருட்டு இருக்கிறது. மகதலேனா மரியாளும் இன்னும் சில ஸ்திரீகளும் வந்தார்கள் இந்த கல்லறையின் இடத்துல. ஆனால் இயேசுடைய சரீரம் இருக்கிறது. இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. அவரை போத்தியிருந்த, அவரை சுற்றி கட்டியிருந்த துணிகள் அங்கே இருக்கிறது. மற்ற ஸ்திரீகள் கடந்து போய் விடுகிறார்கள். இப்பொழுது மகதலேனா மரியாள் தனித்து விடப்பட்டிருக்கிறாள். எல்லாரும் போயாச்சு, காணவில்லை என்று சொல்லி எல்லாரும் போயாச்சு. ஆனாலும் தன்னுடைய தேடுதலை அவள் நிறுத்தவில்லை. எந்த இயேசுவை பார்க்கும்படியாய் வந்தாலோ அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த சரீரத்தை பார்க்க வேண்டும், அதற்கு தைலத்தை பூச வேண்டும் என்று அவளுடைய தேடுதல் தொடர்ந்தது. ஆனால் இன்றைக்கு தனியாய் நின்று அவள் அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள். தனியாய் நின்று கலங்கி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவள் தள்ளப்பட்டிருக்கிறாள். தனிமையாய் வாழ்க்கையில் தனித்து விடப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவளுக்கு என்ன நடக்கிறது என்றால், இயேசு அவள் அருகே நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவளுக்கு அது தெரியவில்லை, அது இயேசுதான் என்று. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். தேவதூதர்கள் கேட்ட அதே வார்த்தை, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அது தேவதூதர்கள் அந்த கேள்வியை கேட்ட பொழுது அவள் ஒரு பதிலை சொல்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு அந்த கேள்வியை கேட்கிறார், ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது என்ன சொல்றாள்? அவள் திரும்பி பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று, யாரை தேடுகிறாய் என்று கேட்டால், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். பெயர் சொல்லி அழைக்கும் ஒரு தேவன். அல்லேலூயா. உங்கள் பெயரை, என் பெயரை அறிந்திருக்கிற ஒரு தேவன். நம்மளுக்கு பெரிய பேர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் இந்த தேவன் நாம் யாராய் இருந்தாலும் நம் பெயரை அறிந்திருக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன். அவள் அழைக்கிறார். இதுக்கு முன்னாடி ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது அவளுக்கு தெரியல. பக்கத்தில் நிற்கும் போது அவளுக்கு தெரியல. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்ட பொழுதும் அது இயேசுதான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனா பெயரை கூப்பிட்ட உடனே எப்படி அவளுக்கு தெரிந்ததுன்னு தெரியல. ஒருவேளை இயேசு ஒரு விதமாய் கூப்பிடுவாரான்னு தெரியல. அவர் கூப்பிடுகிற விதம் வித்தியாசமா இருந்ததா, இல்லை இந்த தோட்டக்காரனுக்கு இந்த பெயர் தெரிந்திருக்க அவசியமே இல்லை, அவனுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் என்னை பெயர் சொல்லி ஒருவர் அழைக்கிறார். தனித்து விடப்பட்ட
அவளுடைய சூழ்நிலையில் அவள் அருகே நிற்பதற்கு உயிர்த்தெழுந்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். அருமையானவர்கள், இந்த சம்பவத்திலிருந்து ஊழியக்காரனாய் நான் இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து, என்னை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே தனித்து விடப்படுகிறோம். நம்மோடு கூட இருந்தவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மை தாங்க வேண்டியவர்கள், நம்மை ஆறுதல் படுத்த வேண்டியவர்கள் ஒருவரும் நம் பக்கத்தில் இல்லாமல் நாம் தனித்து நிற்கிற பொழுது சூழ்நிலைகளை நானே சமாளிக்க வேண்டும், பிரச்சனைகளை நானே கையாள வேண்டும், எல்லாவற்றையும் நானே சுமக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்து தனிமையாய் நான் நின்று புலம்புகிற பொழுது, கதறுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது என் உயிர்த்தெழுந்த தேவன் என் அருகிலே நிற்கிறார். என்னோடு நின்றவர்கள் ஒருவேளை என்னை விட்டு போயிருக்கலாம். சில நேரங்களில் ஆட்கள் பக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனாலும் லோன்லியா விடப்பட்டிருப்போம். அந்த பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணும், அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், எல்லாவற்றையும் நம்ம தான் ஃபேஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே பேசவே இல்லையான்னா, நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையா பாஸ்டர்னுவாங்க. நீங்கள் ஊன்றீங்கன்னா நாங்கள் பேசியிருப்போம்வாங்க. ஊன்னா தான் பேசுவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களிலே நீங்கள் தனித்து விடப்படுகிற பொழுதெல்லாம் உங்கள் அருகிலே ஒரு இயேசு இருக்கிறார் என்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் போகிறீர்கள். அதுதான் இந்த சம்பவத்தில் வேதனையான ஒரு காரியம். அவள் அழுது கொண்டிருக்கிறாள், வேதனையில் இருக்கிறாள், ஒரு தவிப்பு இருந்தது, அங்கலாய்ப்பு இருந்தது, ஒரு பெரிய ஒரு சோர்வு இருந்தது. இந்த இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே என்கிற அந்த கலக்கத்தினாலே நிறைந்து அவள் காணப்படுகிற பொழுது இயேசு அவள் அருகில் நின்றார், ஆனால் அவரை அறியாதிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தோல்வி வேறு எதுவும் அல்ல, என் அருகிலே நிற்கிற இயேசுவை நான் உணராமல் இருக்கிறேன், அறியாமல் இருக்கிறேன், அதை நான் விசுவாசியாமல் இருக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கையினுடைய பெரிய தோல்வி. பிரியமானவர்களே, அதுதான் என் பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனை. அதுதான் நான் சந்திக்கிற என் சூழ்நிலை பிரச்சனை அல்ல. அந்த சூழ்நிலையில நான் தனித்து நிற்கிற பொழுது நான் அனாதை இல்லை, நான் தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட நான் நிற்கிறேன் என்கிற ஒரு தேவனை நான் அறியாமல் இருப்பதுதான் என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில எல்லோரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திப்போம். ஆனால் இந்த கால வேளையிலே நாம் அறியாவிட்டாலும், நாம் உணராவிட்டாலும், நாம் அவரை அங்கீகரிக்காவிட்டால், நாம் அவரை விசுவாசிக்காவிட்டாலும், நம்மை பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னோடு உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு அந்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. அவர் நம்மிடத்திலே பேசுகிறார். நான் உன்னோடு உன் அருகில் தான் இருக்கிறேன் என்கிறதை நமக்கு சொல்லுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதாம கல்லூரியில் ஒரு முறை நிலை பேச்சு சர்ச்சில் பைபிள் காலேஜ் இருக்கிற பொழுது, நான் என்னுடைய ஆபீஸ் மேலே தான் இருக்குது, 4th ஃப்ளோரில் இருக்குது. நான் லிஃப்டில் ஏறிட்டேன். நான் லிஃப்ட் க்ளோஸ் ஆக போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து நின்னாங்க. க்ளோஸ் ஆகுது, அவங்க என்னை பார்த்து முறைக்கிறாங்க. நாங்கள் வர்றோம், லிஃப்ட்டை நீ எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? நானா க்ளோஸ் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக் டோர். அது கொஞ்ச நேரம் விட்டு அது க்ளோஸ் பண்ண தான் தெரியும். அவங்க பார்க்குற பார்வை பார்த்தா நம்மளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நான் என்ன செய்யறதில்ல, இந்த பட்டன் அந்த பட்டன் எல்லா பட்டனையும் அம்மி கடைசியில் கையை நீட்டிட்டேன். நான் திறந்துருச்சு. உள்ள ஏறி நின்னா 3 போடுங்க, நான் போடுறேன். 3 போட்டு பைபிள் காலேஜ் ஆபீஸ் எங்க இருக்குன்னாங்க, அது 4ல இருக்குது. 4 போடுங்க, 4 போட்டு சம்பத்தை நாங்க பார்க்கணும். அவர் 4வது மாடியில் தான் இருக்கிறார், போல பாருங்க.
மேல போயிடணும், டபால் இவங்க இறங்குறாங்க. ஏன்னா நான் லிப்ட் மேன் தானே அப்படின்ட்டு அவர் 2 பேரும் இறங்கி போனாங்க. நான் மெல்ல அப்புறம் கடைசியில் இறங்கி போனேன். நான் போயிட்டு செக்ரட்டரி கூட்ட அந்த 2ஐயும் வர சொல்லு, 2 லூசுகளை. அவங்க உள்ள வந்தாங்க. சோத்திரம் ஐயா. சோத்திரமா? அது ஏசி ரூம், அது ஏற்கனவே போட்டு திறந்து வச்சு ஏசி கும்முன்னு தான் இருக்குது. போட்டுச்சு பாருங்க ஒரு வேர்வு அவங்களுக்கு. என்ன பிரச்சனை? வீட்டில் ஏறுறமே யாரு என்ன ஏது? என்கிட்டயே சம்பத் எங்க இருப்பாரு? பைபிள் காலேஜ் ஆபீஸ் இங்க இருக்குது. நான் யார், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாவிட்டாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிற பொழுது அவர் யார் என்று எனக்கு தெரியாவிட்டால் என் வாழ்க்கை பரிதாபமான சூழ்நிலை. அருமையான விசுவாசிகளை, நீங்களும் நானும் தனித்து நிற்கிற பொழுது என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், பல நேரங்களிலே என் ஊழிய வாழ்க்கையில நான் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. என்னை உற்சாகப்படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு, 4 வார்த்தைகளை சொல்லி என்னை ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவரும் இல்லாமல் தனித்து நிற்கிற பொழுதெல்லாம் என் சிந்தைக்கு வர வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் அனாதை அல்ல, என் தேவன் ஒருவர் என்னோடு கூட அருகில் நிற்கிறார் என்கிற ஒரு விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன சூழ்நிலையானாலும் சரி, எவ்வளவு நீங்கள் தனிமையான ஒரு இடத்தில் நீங்கள் நிறுத்தினாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கல்ல நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போனாலும், இந்த கால வேளையிலே என் உயிர்த்தெழுந்த இயேசு என் அருகில் நிற்கிறார் என்கிற விசுவாசத்தை தேவன் ஆழமாய் அந்த இருதயத்திலே போடுவாராக. ஆண்டவர் அவரை கூப்பிட்ட உடனே தான் அவளுக்கு தெரிந்தது, ரப்புனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமா. பயந்து விடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, பதறுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. சில நேரங்களில் சில ஆட்கள் சொல்வார்கள், நான் அனாதையை போல நிற்கிறேன் பாஸ்டர், நான் அனாதையை போல நான் நிற்கிறேன், என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். உங்களுடைய வார்த்தை எல்லாரும் கைவிட்டார்கள் என்கிறது, எல்லாரும் என்கிற அந்த வார்த்தை தவறானது. ஏனென்றால் உங்களை இன்னும் கைவிடாமல் உங்கள் அருகிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நான் அனாதை அல்ல. என் தாய் மரித்து போகலாம், என் தகப்பன் மரித்து போகலாம், எல்லோரும் மரித்து போகலாம். ஆனால் ஒரு தெய்வத்தை என் தகப்பனாய் என் அப்பாவாய் அழைக்கிறேனே, அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் மரித்து போகவில்லை, அவர் என்னோடு கூட என் அருகிலே நிற்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள என் தேவன் எனக்கு உதவி செய்வாராக. அவள் இருட்டில் தான் நின்றிருந்தாள். எவ்வளவு இருளான சூழ்நிலையாய் இருந்தாலும் ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார் என்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நாம் அதை விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் அற்புதங்கள் நடக்கும். பிரியமா, அதற்கு மாறாக நான் தனியாயிட்டேன், நான் அனாதையாயிட்டேன், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்மோடு உயிர்த்தெழுந்த தேவன் நிற்கிறதை நாம் மறந்து போவோம் என்றால், விசுவாசிக்க தவறி போவோம் என்றால், நாம் காண வேண்டிய அற்புதத்தை, நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் அன்றைக்கு இழந்து போவோம். பிரியமானவர்களே, தேவன் உதவி செய்வாராக. உயிர்த்தெழுந்த இயேசு மகதலே நாம் மரியாளின் அருகிலே நின்றார். உங்களுக்கு அருகிலே, எனக்கு அருகிலே அவர் நிற்கிறார். அல்லேலூயா. 2வது சம்பவம், பூமியின் கடைசி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் இருந்தாரா? யோவான் 21ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 19-20. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷம். இங்கே ஒரு கூட்டம்,
ஒரு குழு ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அவருக்கு பின்பதாய் வந்த அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் மற்றவர்களுக்கு பயந்ததினாலே, யூதர்களுக்கு பயந்ததினாலே, யூதர்கள் இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைந்து அவரை கொன்று அவரை மரிக்க செய்து விட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஒருவேளை அவரை பின்பற்றினதினாலே இவர்கள் நம்மையும் தேடலாம் என்று சொல்லி பயந்து போய் கதவை மூடிக்கொண்டு ஒரு வீட்டின் அறைக்குள்ளாக அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். சாயங்கால வேலை, அதுவும் கொஞ்சம் இருட்டுற நேரம். இவங்களும் இருட்டில் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விளக்க கொளுத்துனாங்களான்னு தெரியல. விளக்க கொளுத்துனா அந்த வீட்டில் ஆள் இருக்குதுன்னு தூதர்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால லைட் எல்லாம் என்ன செய்யாதப்பா, கொளுத்தாத, பேசாம நம்ம இருளிலே உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்துருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் பயம் இருந்தது இருதயத்திலே. மரண பயம் இருந்தது. மரணம் வருமா, அல்லது சிறைச்சாலை வருமா, இல்ல அடி உத கிடைக்குமா, இல்லை நம்மளை சாட்டையால் அடிச்சு நம்மளை துன்புறுத்துவாங்களா, என்ன செய்வாங்கன்னு நமக்கே தெரியாது என்று சொல்லி அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், மகதலேனா மரியாளாவது இயேசுவை பார்க்கணும், இயேசுவோட சரீரத்தை பார்க்கணும் என்று போய் தேடினார். இவர்கள் தேடவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இயேசு வருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இயேசு வரணும் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசுவே வாரும் என்று கூப்பிடவும் இல்லை. அவர் கதை முடிந்து போனது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்து நம்மளுடைய கதை தான் முடிய போகிறது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியிலே அவர்கள் கதவை திறக்காவிட்டாலும், ஏன்னா யார் கதவை தட்டினாலும், கடன் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கடன் வாங்கியிருக்கிறீங்க, நிறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எஸ்கேப் ஆகிட்டு வீட்டில் மறைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ யார் கதவை தட்டினாலும் என்னதான் உங்களுக்கு நினைவு வரும்? என்ன நினைவு வரும்? யார் வந்திருக்கிறான்னு வரும். பக்கத்து வீட்டு குழந்தை வந்துட்டாங்க தட்டினா கூட வந்துட்டாங்களோ, லைட்டாக திறந்து மெல்ல எட்டி பார்ப்போம். ஓ நீயா? பூனை வந்து வாலில் 2 தட்டு தட்டினா கூட நம்மளுக்கு யார் தான் பயம் வரும்? கடன்காரன் வந்துட்டானோ. சீட்டு கீட்டு போட்டு நடத்தி கவுந்து போச்சு அப்படின்னா சில ஆட்கள்லாம், நீங்கள் வாங்க பாஸ்டர் தட்டாதீங்க, ஜன்னல் வழியா தட்டுங்கன்னுவாங்க. ஏன்னா அங்க தட்டினா நாங்க திறக்க மாட்டோம் பாஸ்டர், நீங்க ஜன்னல் வழியா தட்டினீங்கன்னா நாங்க வந்து இது வேற யாருன்னு தெரியும். இப்படிலாம் சிலருக்கு நடந்திருக்கும். இவர்களும் யாராவது கதவை தட்டினா யூதர்கள் தான் வந்துட்டாங்களோ, போர் சேவகர்கள் தான் பிடிக்க வந்துட்டாங்களோன்னு பயந்துருப்பாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்கு கதவை தட்டினா உள்ள இருந்துட்டே ஒருத்தர் இல்ல அப்படி சொல்ற கேஸுங்க இதுங்க. உள்ள இருந்துட்டேன், வீட்டில் ஒருத்தரும் இல்லை. சில நேரம் அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, பிள்ளைய வருவாங்க, யார் தெரியுங்க? அப்பாவை தெரியுங்க. அப்பா போய் ரொம்ப நேரம் எங்கே போயிட்டார் அப்பா? இயேசுக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு தட்டினா கூட என்ன செய்யாது, கேட்காது, திறக்க மாட்டாங்க. எனக்கு யார் திறக்கணுன்ற அவசியம் கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் மத்தியிலே இருந்தார். அருமையானவர்களே, குடும்பமாய், கூட்டமாய், குழுவாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயந்து திகைத்து நிற்கிற வேளையில் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். எங்களுடைய ஆரம்ப காலங்கள், நம்ம சின்ன பிள்ளைகளாய் பிறந்து வளர்கிற பொழுது மிகுந்த கஷ்டங்களுக்குள்ளாய் நாங்கள் போயிருக்கிறோம். என் தாய் தகப்பனுக்காக சோத்திரம் விட்டா அவர்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். அவர்கள் பண்ணின தியாகங்கள், அவர்கள் கடந்து போன பாதைகள் கொடுமையானது. என் தாயினுடைய தகப்பன் நல்லா வாழ்ந்த குடும்பம். என் தாயெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய சின்ன பிள்ளைகள் காலத்தை குறித்து, அவ்வளவு நல்லா செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர்கள். என் தகப்பனுடைய ஃபேமிலியும் பயங்கரமா வாழ்ந்தவர்கள். என் தகப்பனாருடைய வீடை போய் நான் பார்த்துருக்கிறேன் காரைக்குடியில். அவ்வளோ பெரிய வீடு, 37-40 ரூம் இருக்குமா, அவ்வளோ பெரிய வீடு அது. அப்படி வாழ்ந்தவர்கள். ஆனால் இவங்க வளர்கிற காலத்தில் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க. என் தாயினுடைய தகப்பனுடைய கண் குருடாகி போனது. இப்ப குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டிய வேலை என் தாய்க்கு தான் வந்தது. அண்ணன்காரன் திருமணமாகி தனியா போயிட்டான், அந்த குடும்பத்தை கைவிட்டு. அக்கா காரையும் கூட கல்யாணம் பண்ணி தனியா போயிட்டான் இந்த குடும்பத்தில். இப்ப என் தாய் 2 தம்பிகள், ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா, எல்லாரையும் கவனிக்கணும். ஒரு ஆள் தான் சம்பளம்.
அதனால ஒரு ஆள் சம்பளத்துல தான் என்னுடைய தாய் தன்னுடைய வாலிப வயதிலே அவர்களுடைய தகப்பன், தாய், தங்கச்சி, தம்பி 2 பேரை அவங்க வளர்த்து எடுத்து கொண்டு வராங்க. அதுக்காக பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பா. எங்க அம்மா சும்மாவே ஸ்ட்ரிக்ட் தான். ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோட சேர்ந்து டெரரிஸ்டா இருக்க வேண்டிய ஆளு. பயங்கர ஸ்ட்ரிக்டான அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா படிச்சுக்கிச்சு வளர்ந்த உடனே எங்க அம்மாவுக்கு அவங்க வச்ச பேரு ராட்சசி. யார் இவ? ராட்சசி. நம்மளை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பைசா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாளா? 5 பைசாலும் கணக்கு பண்ணி வாங்கிடுவாங்க. ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பத்தை நடத்தி படிக்க வச்சு வளர்த்தெடுத்தாள்ன்ற நன்றி இல்லாத ஒரு உலகம். அதனால என்னுடைய மாமா, எங்க சித்தி, எல்லா சொந்தக்காரங்களும் விரும்பினது என்னன்னா, என்றைக்கு என் தாயுடைய பேர் பிரீதா, ஃப்ரீடான்னு இங்கிலீஷ்ல எழுதுவாங்க, ஃப்ரீடாவுடைய குடும்பம் என்றைக்கு நடுத்தருவுக்கு வரும் நாம பார்க்கணும் என்று அவர்கள் ஊக்கமான வேண்டுதல்ல இருந்தார். இயேசுவிடத்துல இல்ல, பிசாசு. இந்த குடும்பம் வரணும், நடுத்தருவுக்கு வரணும், நம்ம பார்க்கணும் என்று நினைத்தார்கள். இந்த சீஷர்களுக்கு மத்தியில் இருந்த இயேசு என் குடும்பத்தில் மத்தியில் இருந்தார். என் தாயினுடைய ஒரே விசுவாசம் இந்த இயேசு தான். என் தாய் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ரத்தமா வாந்தி எடுப்பாங்க. நாங்க பார்ப்போம், கக்குவாங்க, அப்படி ரத்தமா எடுப்பாங்க. ஆனா 4 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒருவரும் உதவி செய்வதற்கு இல்லை, ஒருவரும் ஆறுதல் படுத்துவதற்கு இல்லை, ஒருவரும் தைரியப்படுத்துவதற்கோ உற்சாகப்படுத்துவதற்கோ ஒருவரும் இல்லை. சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த குடும்பம் நாசமா போகணும், இந்த குடும்பம் நடுத்தருக்கு வரணும், இந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என் தாய்க்கு இருந்த ஒரே நம்பிக்கை இந்த உயிர் தெழுந்த இயேசு மட்டுமே. அவர்களுக்கு தெரியும், இந்த இயேசு என் குடும்பத்தில் இருக்கிறார், என் குடும்பத்தின் மத்தியிலே அவர் வாழ்கிறார், அவர் எங்களை நடத்துவார். ஒரு காலம் வந்தது, குடும்பம் என்றால் ஃப்ரீடாவோட குடும்பத்தை போல இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு நாள். என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் நல்ல பணக்காரர், நல்ல வசதி. அந்த காலத்திலேயே நான் குழந்தையா இருக்கும் போதே கார் வச்சிருந்தார்கள், ஃபோன் வச்சு. அப்பெல்லாம் கார், ஃபோனுன்றதெல்லாம் லக்ஸரி ஐட்டம், எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரு நாள் வீடு தேடி வந்தார். தன்னுடைய மூத்த மகனுக்கு வெளியே பொண்ணு எடுத்து அது சக்சஸ் ஆகல, 2வது பையனுக்கு பொண்ணு எடுக்கணும் போது எங்கள் வீடு தேடி வந்தார். என் தாயை பார்த்து கேட்டாள், ஃப்ரீடா, உன் மகளை என் பையனுக்கு கொடுப்பியா? நீ குடுன்னு கேட்கல, கொடுப்பியான்னு கேட்டார். ஏன்னா இவரை பற்றி அவங்களுக்கு தெரியும். குடும்பத்தை விட்டுட்டு போன ஒரு மனுஷன் தனி ஆளாய் நின்று இந்த குடும்பத்தை இன்றைக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ கொடுக்க மாட்டா கண்டிப்பா, ஆனாலும் கேட்கலாம். எங்கள் அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. எங்கள் அண்ணன் என் வீடு ஏறி வந்து உன் பிள்ளைய எனக்கு கொடுப்பியா? ஒன்றும் நீ செய்ய வேணாம், உன் பிள்ளைய மாத்திரம் என்னுடைய மருமகள் ஆகிப்போம். அதற்கு ஒரே ஒருவர் தான் காரணம். என் தாயினுடைய திறமை அல்ல, என் தகப்பனுடைய திறமை அல்ல, அவர்களுடைய அறிவோ ஞானமோ எதுவுமே அல்ல. எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்த அந்த உயிர் தெழுந்த இயேசு. அருமையானவர்களே, உங்க குடும்பத்தின் மத்தியிலே இயேசு என்ற ஒருவர் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் தேடாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கலாம், நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் அவர் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயமாய் ஆச்சரியமாய் கரம் பிடித்து நடத்துகிறார். நாம் எதிர்பார்க்காமலேயே, கேட்காமலேயே, விசுவாசிக்காமலேயே அவர் இவ்வளவு செய்வார் என்றால், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கள் மத்தியில் தான் இருக்கிறார் என்று அவரை விசுவாசித்து அவரை இன்னும் தேடுவோம் என்றால், இன்னும் அவரிடத்தில் கேட்போம் என்றால், நம் குடும்பத்திற்கு எவ்வளவு செய்வார் அவர். இந்த கால வேளையிலே அந்த விசுவாசத்திற்குள்ளாய் கடந்து வாருங்கள். உங்களுடைய குடும்பம் என்ன சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே அந்த இயேசு இருக்கிறார்.
இந்த கால வேளையில அந்த விசுவாசம் உங்களை ஆட்கொள்ளும் என்றால் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை மேன்மைப்படுத்துவதற்கு அந்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மூன்றாவது இடம் இயேசு எங்க இருந்தார்? லூக்கா 24 அதிகாரம் 13 31 வரைக்கும் வைத்திருக்கிறேன். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24 13 31 வரைக்கும். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவருடைய ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனால், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 2 சீஷர்கள் இந்த பூட்டிய அறைக்குள்ளே தான் இருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு வேலை வந்தது. இவர்கள் எருசலேமில் இருந்து இந்த பூட்டிய அறையை விட்டு வெளியே போய் எம்மாவு என்கிற 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது எதை குறித்து பேசிக்கொண்டு போகிறார்கள்? இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போயிருக்கிறார்கள். வேதனை இருந்தது, துக்கம் இருந்தது, ஏமாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது, வெறுமை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு இயேசுவுக்கா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினோம், அவரோடு கூட இருந்தோம், 3 வருஷங்கள் அவரை வாழ்ந்தோம், அவர் நம்மை உருவாக்கினார், எல்லாம் செய்தார். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது, அவர் மரித்து போனார், இப்படி ஆகிவிட்டதே என்கிற அங்கலாய்ப்போடு கூட அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட ஒருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் இவர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவர்களில் அப்பொழுது அவர் 17 வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து, பார்த்தோன்னே தெரியுது, அவங்க பேச்ச கேட்டா தெரியுது, துக்க முகம். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவளே. அவர் கதைய அவர்கிட்டயே சொல்றாங்க. லிப்ட்ல எனக்கு நடந்த மாதிரி இயேசுவும் விளையாடுறாரு. ஓகே, அவரை பார்த்து அந்நியரா? இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருந்தாரு, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்தாங்கன்னு தெரியல. இயேசு எல்லாத்தையும் கேட்டுட்டே தான் வருகிறார். அவருடைய பிரயாணத்தில் அவர் அவர்களோடு கூட நடந்து சம்பாஷித்துக் கொண்டே வருகிறார். அப்படி வருகிற பொழுது வேத வசனங்களை அவர்களுக்கு எடுத்து அவர்களோடு கூட அவர் சம்பாஷிக்கிறார். வேத வசனங்களை இயேசு அவர்களோடு கூட எடுத்து பேசுகிற பொழுது அவர்களுடைய இருதயம் என்ன செய்துட்டு வேதம் சொல்லுகிறது? கொழுந்து விட்டு எரிந்ததாம். burning like a fire. ஆனா அதை கூட அவங்க என்ன செய்யல, உணரல. என்னன்னா நமக்குள்ள திடீர்னு ஒரு ஃபயர் ஆகுது, உள்ள அப்படியே இருதயம் அப்படியே burn ஆகுது, ஒரு ஃபயர் மாதிரி ஒண்ணு உள்ள வருது. என்ன? அவங்களுடைய துக்கமும் பயமும் கலக்கமும் சோர்வும் அதை என்ன செஞ்சிருச்சு? ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. இல்ல அவர்கள் அதை உணர முடியாதபடிக்கு அவங்கள மாத்திருச்சு. பயணம் முடிய போகிற நேரம் வீடு வந்துருச்சு. ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அவரை பார்த்து சொல்றாங்க, பொழுது போயிட்டு இரவு வேலையாயிற்று, நீர் என்ன செய்ய எங்களோடு வந்து தங்கியிரும் என்று அழைக்கிறார். ஆண்டவர் உள்ளே வருகிறார், பந்தியிலே உட்காருகிறார், அப்பத்தை எடுக்கிறார், பிக்கிறார். அப்பத்தை எடுத்து அவர் பிக்கிற பொழுது அவர்களுடைய கண்கள் என்ன செய்தது? அவர் மறைந்து போனார். இந்த துக்கமான வேதனையான சோர்வான இந்த பிரயாணத்தில் உயிர் தெழுந்த இயேசு தங்களோடு நடந்து வருகிறதை ஒரு உணராத 2 பேர்.
அவர் பேசுகிறார், வேத வசனத்தை சொல்லுகிறார். அவர்களை அது உயிர்ப்பிக்கிறது, அனலாக்குகிறது, அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்க முயற்சி பண்ணுகிறது. ஆனாலும் அந்த விசுவாசத்திற்குள்ளாய் கடந்து வர முடியவில்லை, அந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை, அந்த வேதனை வருத்தங்களை விட்டு வெளியே வர முடியவில்லை, அந்த சோர்வை விட்டு அவர்களால் வெளிவர முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் அந்த சோர்வினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட போராடி ஊழியத்தை செய்தாலும் ஒன்றும் நடக்கல. அருமையானவர்களே, தனித்து விடப்பட்ட மகதலேனா மரியாளின் அருகிலே இருந்த இயேசு, பூட்டிய அறைக்குள்ளாய் இருந்த ஒரு கூட்டம், ஒரு குடும்பம், ஒரு குழுவுக்கு மத்தியிலே இருந்த இயேசு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிற ஒரு தேவன். அவர் என் பிரயாணத்தை ஜெபம் பண்ணி ஓப்பனிங் பிரேயர் பண்ணிட்டு ஆமென் சொல்லிட்டு போயிட்டு வா என்று சொல்லுகிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. என் பிரயாணத்தை ஆரம்பித்து வைத்து அதை நான் நேர்த்தியாய் முடிக்கிற வரைக்கும் என்னோடு பிரயாணப்பட்டு வருகிற ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை எங்கே திரும்ப? என் பிரயாணத்தில் என் இயேசு என்னோடு கூட தான் நடந்து வருகிறார், என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், என்னை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார், எனக்கு தேவையான அறிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியவில்லை. நேற்று என்ன நடந்தது எனக்கு தெரியும், முந்தின நாள் என்ன நடந்தது எனக்கு தெரியும், அதற்கு முன்னாடி நடந்தது என்ன எனக்கு தெரியும், சுற்றி வருகிற ஆட்கள் எல்லாம் தெரிகிறது, கேட்கிற எல்லா சத்தமும் கேட்கிறது. ஆனால் கூட வருகிற இயேசு எனக்கு தெரியவில்லை. எங்கே அவிசுவாசம் குடிகொண்டிருக்கிறதோ, எங்கே பயமும் கவலையும் சூழ்நிலையை பார்த்து சோர்வும் குடிகொண்டிருக்கிறதோ, அங்கே இயேசு அருகிலே இருந்தாலும் அந்த உணர்வு இல்லாமல் போகும். இந்த கால வேளையிலே அருமையான விசுவாசிகளே, நீங்களும் நானும் வர வேண்டிய ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தின் இடம் என் வாழ்க்கை பிரயாணத்தில் இந்த இயேசு என்னோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார், என்னோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் என் அருகிலே நிற்கிறார், அவர் என்னோடு கூட தான் வருகிறார். என்னை அவர் தனித்து அனுப்புகிற ஒரு தேவன் அல்ல, நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிற இயேசு என்கிற விசுவாசத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். உங்களுடைய பிரயாணம் எவ்வளவு வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகளினாலே நிறைந்ததாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரயாணம் எவ்வளவு பயங்கரமான ஒன்றாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரயாணம் எவ்வளவு களைப்புள்ளதாய் சோர்வுள்ளதாய் இருந்தாலும் சரி, அந்த பிரயாணத்தை நேர்த்தியாய் முடிய பண்ணுகிற ஒரு இயேசு என்கிற உயிர்த்தெழுந்த தேவன் உங்களோடு கூட பிரயாணப்பட்டு வருகிறார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுவதாக இந்த காலை வேளையிலே. பிரயாணத்தை சோர்வோடும் வருத்தத்தோடும் தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனா இப்ப திரும்ப அங்கிருந்து ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? எருசலேமை நோக்கி ஓடுறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பார்த்தோம். வேதனையும் துக்கமும் பாரத்தோடு போன அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு விசுவாசத்தை கொடுத்து திரும்பி ஓடுவதற்கு அந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் என்றால், அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடி முடிப்பதற்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க பாதை எவ்வளவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய யாருடைய வாழ்க்கையும் எளிதான ஒன்றே கிடையாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் குடும்பத்தில் நான் கடந்து போன பாதைகள், நான் பிறந்ததுல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த வயசுல ஏற்றுக்கொண்டேன்? 18 வயசுல ஏற்றுக்கொண்டேன். +2 முடிச்ச பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கடந்து போன பாதைகள் ஒரு புக்கே போடலாம் நான். ஆனா அதுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஊழியத்துக்குள்ள கடந்து வந்தேன். 85ஆம் வருடம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 81 ரட்சிக்கப்பட்டேன். 85ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 86ல பைபிள் காலேஜுக்கு போனேன்.
89 பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு முழு நேர ஊழியத்தில் 89 கால் வைத்தேன். 2024 வரைக்கும் நான் கடந்து போன என் ஊழிய பாதையை நான் திருப்பி பார்த்தா இன்னும் ஒரு பெரிய புக்கே போடலாம். இந்த பிரயாணத்தில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு பிரயாணம் பண்ணாதிருந்திருப்பார் என்றால் என்னுடைய கல்லறையில என்னைக்கே புல்லு முளைச்சிருக்கும். மரித்து போகலாம், இந்த ஊழியத்தை விட்டு ஓடி போயிடலாமான்னு யோசித்த நாட்கள் உண்டு. வேதனை அடைந்த நாட்கள், உடைந்து போன நாட்கள். ஒரு முறையெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கும் பைபிள் காலேஜில் சின்ன உரசல் வந்துருச்சு. பைபிள் குயிஸ்ன்னு மாசத்துக்கு நடத்துவான். அதில் அவன் ஃபெயில் ஆகிட்டான். நான் ஃபைனை போட்டு திரும்பி எழுத வச்சேன். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டான். திரும்ப ஃபைனை போட்டு திரும்ப எழுத வச்சேன். ஒரு 3 நாள் கழிச்சு அவங்க பாஸ்டர்ட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பார். அவர் என்னை கட்டிச்சு கொட்டதி துப்பி எடுத்துட்டார். அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு ஆகிட்டார். என்ன ஒட்டாஸ்டார் அப்படியே. நான் இவ்வளவு பேசுறேன்னு எனக்கு பேச தெரியாதா? Called to speak, anointed to preach. நான் எனக்கு வாயிருக்குது இல்ல, ஆனா ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஏன்னா என் நிமித்தமாய், நான் பேசுன நிமித்தமாக என் பைபிள் காலேஜ் ஊழியம் இதாக இருக்கக்கூடாது. நான் கோவத்தில் பேசினேன், அவர் இப்படி பேசிவிட்டாருன்னு அவர் என்ன பண்ணிடுவாரு? நம்மளுக்கு தான் வாட்ஸ்அப்ல என்னென்னலாம் இருக்குது. நம்ம ஆட்கள் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. சரி, அது அடுத்த ஆபத்து. வீடியோ கடிய காலில் போட்டோம்னா படத்தோட ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம காலை முடிச்ச உடனே நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல வரும், நீங்கள் பேசியது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அனுப்பிச்சிருக்கிறோம், டோட்டல் வீடியோ அப்புறம் அனுப்பப்படும் அப்படின்னு போட்டுருவாங்க. நான் அதுக்கு பயந்தில்லை. நான் ஊழியக்காரன், நான் பேசுகிறதுக்கு ஒரு முறை இருக்கணும். அந்த வார்த்தையை விட்டு அவர் பேசின அந்த காயத்திலிருந்து நான் எழுப்புவதற்கு எனக்கு 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. ஒட்டஸ்டார் பைபிள் குயிஸ் மேல் நடத்தாம நிப்பாட்டிடலாம்டான்னு ஆயிடுச்சு. ஆனால் என் ஓட்டத்தில் எதையும் நிறுத்தாமல், என் ஓட்டத்தையும் நிறுத்தாமல் இந்த 24 வரைக்கும் தொடர்ந்து ஓடுவதற்கு என்னால் முடிந்ததென்றால் அதற்கு ஒரே ஒருவர் தான் காரணம். என்னோடு நடந்து வருகிற, என்னோடு பிரயாணப்படுகிற என் இயேசு என்கிற ஒருவர். அவரின் பிரயாணத்தில் என் பக்கத்தில் என்னோடு கூட அவர் நடந்து வராதிருந்திருப்பார் என்றால் நான் என்றைக்கோ என் ஊழியத்தை விட்டு வெளியே போயிருப்பேன். என்றைக்கோ என் ஊழியம் தோல்வி அடைந்து போயிருக்கும். என்றைக்கோ என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். அருமையான விசுவாசிகளே, இந்த கால வேளையிலே அந்த விசுவாசத்திற்கு, தைரியத்திற்கு கடந்து வாருங்கள். உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய பிரயாணம் கடினமானதானதாக இருக்கலாம், இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அங்கே சோர்வின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அது அழுகையின் பள்ளத்தாக்காய் இருக்கலாம். போதும் என்று இந்தோடு கூட வாழ்க்கை முடிந்து போனால் நலமாயிருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த காலவெளியில ஊழியக்காரனாய் இருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய பிரயாணம் தனிமையாய் இல்லை. உங்கள் தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிறார். உங்களுடைய பிரயாணம் ஜெயமாய் முடியும். உங்களுடைய பிரயாணம் ஒரு காலம் தோல்வியிலே முடியாது. ஏனென்றால் உங்களோடு கூட நடந்து வருகிறவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுப்பின ஒரு தேவன். 4வது யோவான் 21 அதிகாரம் 1-6 வசனங்கள் வாசிக்கிறேன். யோவான் 21 அதிகாரம் 1-6 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
இந்த சீஷர்கள் யார்? ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறையிலே சந்தித்தவர்கள், பூட்டின வீட்டினுடைய அறையிலே சந்தித்தவர்கள். இயேசு ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சில முறை தரிசனமாயிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததை அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள். இயேசு அவர்களை பார்த்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீங்க கலிலேயா கடலுக்கு போங்க, அங்க உங்களை நான் சந்திக்கிறேன் என்று. எருசலேமில் இருந்து கலிலேயா கடலுக்கரைக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். அங்கே இயேசுனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். அப்போ பேதுருக்கு ஒரு ஆலோசனை வச்சு, நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு நாளை மீனை பிடிச்சி என்ன செய்யலாம்? சுட்டு சாப்பிடலாம். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், ஒரிசாவுக்கு அவர் போயிருந்த பொழுது அனுபவத்தை, ஒரிசா மீன் பிடிக்கிற மக்கள் மத்தியில் அவர் ஊழியத்துக்கு போன சொன்னார், இந்த உலகத்திலேயே நான் இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட மீன்லேயே டேஸ்டான மீன் நான் ஒரிசாவில் தான் சாப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி சாப்பிட்டேன்னு அவர் சொன்னார். அவர் மக்கள் என்னை படகு வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, வலையை போட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சாங்க. அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து அங்கே அந்த கடற்கரை ஓரத்தில் மர இலையெல்லாம் சேர்த்தாங்க. அதில் அந்த மீனை ஒரு 4-5 மீனை போட்டாங்க. திரும்ப இந்த இலையெல்லாம் தூக்கி அது மேலே போட்டு பற்ற வச்சுட்டாங்க. அதுக்கு பூமி எரிச்சு பிடிச்ச பிறகு எல்லாத்தையும் தட்டிட்டு அந்த இதை எடுத்து நல்லா மேலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொடுத்தாங்க. உப்பு போடல, சிக்கன் 65 மசாலா போடல, மீன் மசாலா போடல, ஒரு மசாலாவும் போடல. அதுல இருந்த டேஸ்டே வேற லெவல் என்று சொன்னார். நானும் என் ஒய்ஃப் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கோம். உலகத்தில் எங்கேயுமே நாங்கள் இதுவரைக்கும் சாப்பிடல. சேலத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது சேலம் மலை மேலே ட்ரைபல்ஸ் எங்களுக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. அதில் ஒரு ஃபால்ஸ், ஒரு ரிவர் ஓடுது. அதில் போய் ஒரு அம்மா பிடிச்சிட்டு வந்துச்சு, ஃப்ரெஷ் மீன் பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சாங்க. அந்த குழம்பு பிளேட்டில் ஊற்றினா ஓடுது. சரியா, அதுக்கு அணை கட்ட வேண்டியதாயிருச்சு. அவ்வளோ தண்ணியாக இருக்குது. ரசமா மீன் குழம்பானே தெரில. எல்லாமே அந்த மலையில விளையுது. அவங்க போட்ட மசாலா எல்லாமே, மரம் செடி எல்லாமே இருக்குது. அப்படியே பிரிக்கிறாங்க, அரைச்சாங்க, போட்டாங்க, வச்சு கொடுத்தா செம டேஸ்ட். அது இது வரைக்கும் அது மாதிரி மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் சாப்பிட்டே. ஏன் சொல்றேன்னா, இந்த பேதுருக்கு ஆசை வந்துருச்சு. அந்த காலத்துல நம்ம ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வளரும் நினைவுகள் வருத்தவருக்கு. நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிட்டு வந்து குப்பையை போட்டு அதில் போட்டு சுட்டு சாப்பிடுவோமே, எப்படி இருக்கும்ல? ஆமால, போயிட்டாங்க 3, 5, 7, 8 பேர் வளரும் நினைவுக்கு. ஒன்று மீன் பிடிக்க உள்ள போயிட்டாங்க. மீனை பிடிக்கிறதுக்கு போனது ஒரு 7-8 பேர், ஒரு 7-8 மீன் பிடிச்சா போதும் அவங்களுக்கு. ஆனால் யார் செஞ்ச பாவமோன்னு தெரில, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட. பேதுருக்கு இது 2வது முறை. அவன் நினைச்சிருப்பான், என்னடா இது என் ராசி, லக்கே இல்லையன்னு. லக்கு இருக்கும், லக்கு ராசியெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. ஆனா ஒரு பிரேக் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு பார்த்தா, ஒரு சாட் ஒன்று சாப்பிடலான்னு பார்த்தா, அதுக்கு கூட என்ன செய்யல, வழி இல்லாம போச்சு. இந்த மீனெல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிச்சுன்னு தெரியல. சுத்தி சுத்தி போட்டிருப்பாங்க, ஆழத்துக்கு போயிருப்பாங்க, அதுக்கு ஆழத்துக்கு போயிருப்பாங்க, கரைக்கு வந்திருப்பாங்க, எங்க போட்டாலும் கிடைக்கல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னா எல்லா வேலையும் செய்வோம். நம்ம எல்லா வேலையும் செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம். என்னெல்லாம் உலகத்துல இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல நம்மளை மிஞ்சி கொள்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. சில நேரங்களில் சில பேருக்கு ஆலோசனை சொல்ற போது, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, செஞ்சுட்டேன் பாஸ்டர். அப்படியா, அப்போ அப்படி செஞ்சு பார்க்கலாமான்னு, அதையும் செஞ்சுட்டேன் பாஸ்டர். நான் எதுதான் நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. எல்லாம் செஞ்சுட்டேன் பாஸ்டர், ஒண்ணுமே சரி வரல பாஸ்டர். நானும் முட்டாத இடம் கிடையாது, மோதாத ஆள் கிடையாது, போகாத இடம் கிடையாது, செய்யாத வேலையே கிடையாது, எல்லாம் செஞ்சுட்டேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க பாஸ்டர். அதான் உங்ககிட்ட ஆலோசனைக்கு வந்திருக்கிறேன். அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் இப்ப என்ன ஆலோசனை கொடுக்கிறது? சர்ச்சில் ஒரு முறை பிரசங்கம் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. நான் வாரம் பிரசங்கம் பண்ணுவேன். நான் பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு, பிரசங்கம் பண்ணி முடிச்ச ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார், நல்ல வார்த்தைகளை கொடுத்தார்.
ஒரு ஜாப் பண்ணி முடிச்சுட்டு உள்ள நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அங்கே பாசஸ் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க ப்ரேயர் பார்த்துக்குவாங்க. நம்ம தான் இறங்கி போய் எல்லாருக்கும் ஜாப் பண்ணலாம். அங்கே இருப்பாங்க, ஹண்ட்ரட்ஸில் இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணிடுவோம். நான் முன்னாடி போயிட்டு ஷூவை மாட்டிட்டு இருந்தேன். ஒரு பாஷ உள்ள வேகமாகி ஓடி வந்தார். பாஷா ஒருத்தரை நீங்கள் பார்க்கணும், ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு, நீங்கள் வாங்க வாங்க. நான் என்னடா ஆச்சரியம், சரின்னு போனேன். நான் அங்கே ஒரு ஐயா நின்று இருந்தார். அவர் சொன்னார், அவர் ஐயா, என் வாழ்க்கையில் நான் எல்லாம் செஞ்சு முயற்சிட்டேன், ஒன்று கூட எனக்கு வாய்க்கல ஐயா. என் குடும்பத்தை போஷிக்க என்னால் முடியல ஐயா. நான் பல வருஷமாய் நான் முயற்சி பண்றேன், எல்லாத்திலும் எனக்கு தோல்வி வருகிறது. கடைசியாய் நான் தீர்மானித்து விட்டேன், நான் மரித்து போகலாம் என்று சொல்லி. அதனால நேற்று நான் ஒரு விஷ பாட்டில் ஒன்று வாங்கி இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு, தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கொள்ளலான்னு வந்தேன். நான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உங்கள் வார்த்தையின் மூலமாய் அவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்க. நான் நல்ல ஞாபகம், யாக்கோபை வைத்து பேசினேன். யாக்கோபு ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், நான் இப்ப மரித்து போனால் நலமா இருக்கும் அப்படின்னுவான். ஆனால் சொல்லுவார், இப்ப நீ மறிக்கிற நேரம் இல்லப்பா, நீ உன் பிள்ளைய பார்க்கணும். அவன் பிள்ளைய பார்த்தனா நான் இப்போ மரித்து போனால் நலமா இருக்கணுமா, நீ இப்பவும் மறிக்கலப்பா, நீ பேர பிள்ளைய பார்க்கணும்ப்பா. அவன் உயிரோடய வச்சுட்டே இருப்பார். அந்த வார்த்தை ஆண்டவர் அங்கதான் கொடுக்குறாரு. நான் பேசுறேன். அங்க அந்த மனிதன் சொன்னான், எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஐயா, ஏசனை வச்சுக்கோன்னு. இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்கன்னு பைக்குள்ள விட்டா. நான் கூட ஆஃபரிங் தான் கொடுக்க போறான்னு நினைச்சேன். நான் எடுத்து ஒரு சின்ன பாட்டில் ஏன் கையில கொடுத்தாரு. இது எதுக்குறா எனக்கு, தூக்கி வாரி போட்டு வச்சு பாய்சன் வச்சுட்டு இருக்கிறாரு கையில. ஒரு வெள்ளை கலர் பாட்டில், குட்டியோண்டு பாட்டில். ஐயா, இதைதான் நான் குடிச்சு செத்து போகலான்னு வாங்கிட்டு பைக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த ஆராதனையில மட்டும் ஆண்டவர் என்னோடு கூட பேசாதிருந்திருப்பார் என்றால், இது முடித்த பிறகு நான் இதை குடித்து மரித்து போயிருப்பேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் எனக்கு வாய்க்கவில்லை. இதற்கு பிறகு என்னால் எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. இனி என் குடும்பத்தை பராமரிக்க என்னால் முடியாது. நான் செத்து போனால் நல்லதுன்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கிறேன். உங்கள் பிரயாணத்தில் உங்களோடு இருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பிரயாசத்தில் உங்களோடு கூட இருப்பார். அந்த மனிதனை நான் இதுக்கு பிறகு பார்க்கலாம். ஆனால் என் இருதயத்தில் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறது. அன்றைக்கு அவரை பேசி உயிர்ப்பித்த தேவன் அவரை வாழ வைப்பார். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியில் ஒன்றுமே அவர்களுக்கு கிடைக்கல. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான பொழுது இயேசு கரையில் நின்றார். நீங்கள் பிரயாசப்படுகிற பொழுது உங்கள் இயேசு உங்கள் எதிராக நின்று கொண்டிருக்கிறார். மகதலேனா மரியாள் தனித்து நின்ற பொழுது அவள் அருகிலே நின்றார். ஒரு குடும்பமாய், ஒரு கூட்டமாய், ஒரு குழுவாய் கூட்டிய அறைக்குள்ளே சீஷர்கள் பயத்தோடு இருந்த பொழுது அவர்கள் மத்தியிலே இருந்தார். எம்மாவின் சீஷர்கள் 2 பேரும் வெறுமையாய் சோர்வடைந்து பயத்தோடும் கலக்கத்தோடும் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற பொழுது அவர்களோடு கூட உடன் நடந்து பிரயாணம் பண்ணினார். இன்றைக்கு பிரயாசத்தில் ஒரு பலனும் கிடைக்காமல் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிற பொழுது அவர்களுக்கு எதிரே இயேசு நின்றார். அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது. அப்பொழுது அவர் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார். 5வது வசனத்துல, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். மனசுல நினைச்சிருப்பான், எங்களுக்கே ஒன்றும் இல்லை, நாங்களே நைட்டு முழுசும் வலைய சுத்தி சுத்தி போட்டோம், படகை கவுத்தி என்ன குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. இவர் சும்மா வந்து நின்றுட்டு, பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாயிலும் இருக்குதான். ஒரு ஜோக் பண்ணா, ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் கேட்டான், ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க. ஒன்றும் இல்லைன்னு நானா. அப்ப நீங்கன்னா பார்ட்னரா சேர்ந்துக்கிறீங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இவத்தையும் ஒண்ணு இல்லை, அவத்தையும் ஒண்ணு இல்லை. நம்மகிட்ட சில நேரங்கள் கதை அப்படித்தான் இருக்குது. சில நேரங்களில் பிச்சைக்காரன் பாத்திரத்தை பார்த்தா அதுல நிறைய இருக்குது. நம்மளே பார்த்துட்டு இப்ப யார் பிச்சைக்காரன் நம்மளுக்கே தெரியல. நம்மளை காட்டிலும் நிறைய வச்சிருக்கிறான். NLH வாசல்ல ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருந்தார்.
நான் ஒரு பாஸ்டர் சொன்னேன், அவர் என்ன இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு, அங்கே உட்கார்றாரு அங்கே உட்கார்றாரு, சரியான ஆளாக இருப்பான். அப்பா அவர் சொன்னார், பாஸ்டர் தப்பி தவிர வர ஏதாவது பேசிடாதீங்க. அப்படி சைதாப்பேட்டை பிச்சைக்காரர் சங்கத்தின் தலைவர் அவரு, அவருக்கு 7-8 ரிக்ஷா ஆட்டோ எல்லாம் ஓடுது, கவனமா இருக்கு. அப்புறம் தான் அவர் வாட்ச் பண்றேன், காலையில் ஆட்டோல வந்து இறங்குறாரு. நான் பஸ்ல இறங்கி போய்கிட்டு இருக்கிறேன், அவர் ஆட்டோல இறங்கி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. மத்தியானம் ரிக்ஷால சாப்பாடு வருது, சாயந்தரம் இன்னொரு ஆட்டோல எடுத்துக்கொண்டு போய் சாயந்தரம் பஸ் ஸ்டாப்ல அங்க வைக்கிறாங்க. அவருக்கு பிச்சை எடுக்கிறது காலையில சர்ச்சுக்கு கூட்டம் வரும், அங்க பிச்சை எடுக்கிறாரு. மத்தியானம் பாலத்துல பிச்சை எடுக்கிறாரு, சாயந்தரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறாரு. ஒரு 7-8 இடம் பிக்ஸ் பண்ணி 7-8 இடத்துக்கு ஆட்டோல போய்கிட்டு இருக்கிறாரு. இவர் எதுக்கு பிச்சை எடுக்கிறாருன்னு தெரியல. பேசாம அவர் கோவம் இருக்கிற சர்ச்சில் ஜாயின் பண்ணி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே பல நேரங்களிலே வெறுமையாய் போகலாம். நம்முடைய பிரயாசங்களுக்கு ஒரு பலனும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் சில நேரங்களிலே வந்து நிற்கலாம். அல்லது எதிர்பார்த்த அந்த பலன் நம்முடைய பிரயாசங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம் எதிரே நிற்கிற ஒரு இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். என்ன சொன்னார் இயேசு? அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அவர்களுடைய பிரயாசம், இரவு முழுவதும் செய்த பிரயாசத்தினாலே அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய திறமை எல்லாம் தோல்வி அடைந்து போயிற்று. அவர்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருந்த பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவருக்கு எதிராக வந்து நின்று, உங்கள் வலையை நீங்கள் வலதுபுறமாய் போடுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லி இருப்பான், வலதுபுறமா சுத்தி சுத்தி போட்டாச்சுப்பா ஏற்கனவே. சோத்திரம் அங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாததுக்காக. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அப்படியே அவர்கள் போட்டார். இயேசு என்ன சொன்னாரோ அதன்படியாக சோத்திரம் அந்த விசுவாசத்திற்காக, சோத்திரம் அந்த கீழ்ப்படிதலுக்காக. இவர் யார்? நம்ம இவர் சொல்றத கேட்கறது. நாங்க மீன் பிடிக்கிறதுலயே அனுபவசாலிகள். சில ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன ஆலோசனை கொடுத்தாலும் நீங்க சொல்றது எனக்கு தெரியும் பாஸ்டர், இப்படி செய்யுங்க, அதுவும் எனக்கு தெரியும் பாஸ்டர். எது தாண்டா உனக்கு தெரியாது? எல்லாம் தெரியும். இந்த காலத்து பசங்களை கேளுங்க, இது தெரியுமா? தெரியும். அது தெரியுமா? தெரியும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா எனக்கு தெரியும். எதுதான் உனக்கு தெரியாது? எல்லாம் தெரியுதுன்ற, ஆனா 100 மார்க் மாத்திரம் வாங்க மாட்டேற. ஏன்டா அப்படி இருக்கிற? சோத்திரம் இந்த விசுவாசிகளுக்காக, இந்த சீஷர்களுக்காக. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு வாழ்க்கை தோல்வியடைந்து போனாலும் அதிகாலையில் ஒரு ஆண்டவர், நீங்கள் உங்கள் வலையை வலதுபுறத்தில் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அப்படியே போட்டு வலை நிரம்பி இழுக்க முடியாத அளவிற்கு திரளான நிலை பெற்றுக் கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரயாசத்தில், உங்களுடைய முயற்சிகளில் உங்க அறிவு உங்களை கைவிடலாம், உங்க திறமை உங்களை கைவிடலாம், உங்க அனுபவம் உங்களை கைவிடலாம், உங்க படிப்பு உங்களை கைவிடலாம், எது வேண்டுமானாலும் கைவிடலாம். உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் போகலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் எதிரே நின்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்க என் எதிராக நிற்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார். எனக்கு என்ன அற்புதம் தேவையோ அதை அவனுக்கு செய்வார். எது என்னுடைய அறிவு திறமையினாலே வெறுமையாய் போனதோ அந்த வெறுமையானதை போனதை முழுமையாய் நிரப்புவதற்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு முன்பதாய் இருக்கிறார். மகதலேனா மரியாள் தனித்திருந்த பொழுது அவள் அருகிலே நின்ற உயிர்த்தெழுந்த இயேசு, பூட்டிய அறையிலே பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த சீஷர்களுக்கு மத்தியிலே இருந்த உயிர்த்தெழுந்த இயேசு, மனசோர்வோடு கலக்கத்தோடு எம்மாவை நோக்கி பிரயாணம் பண்ணின அந்த 2 சீஷர்களோடு கூட அருகில் நடந்து சென்ற உயிர்த்தெழுந்த இயேசு,
இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் அங்கலாய்ப்பிலே வேதனையாய் இருந்தவர்களுக்கு எதிராய் நின்று அவர்களை வழிநடத்தின உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் அருகிலே, உங்கள் மத்தியிலே, உங்களோடு, உங்கள் எதிராக வருகிறார், நடக்கிறார், இருக்கிறார். இந்த கால வேளையிலே அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி கதறுங்கள், கூப்பிடுங்கள். உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன், உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற ஒரு தேவன். என் 18 வயதில் இயேசுவை அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் ஒரு 61வது வருஷத்தை நான் முடித்து விட்டேன். நான் திரும்பி பார்க்கிற பொழுது என் அருகிலே இருந்த இயேசு இருந்தார். என்னோடு கூட நடந்து வந்தார். என் குடும்பத்தின் மத்தியிலே வாசமாய் இருந்தார். எப்பொழுதும் எனக்கு எதிராக நின்று எனக்கு ஆலோசனை கொடுத்து இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிறார். என் தாயினுடைய விசுவாசம், 4 பிள்ளைகள், நாங்கள் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு எங்க பிள்ளைகளை பார்க்கிறோம், அவர்கள் எங்களை காட்டலாம் இன்னும் பல மடங்கு மேல போயிட்டாங்க. என் பேர பிள்ளையை பார்க்கிறோம், அவன் இன்னும் மேல போயிட்டான். ஏன்னா நாங்க சம்பளம் வாங்கின பொழுது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை 500 ரூபாய் ஆரம்பமானது. போட்டார் என்னுடைய பாஸ் ஒரு இன்கிரிமெண்ட் ஒரு 100 ரூபாய். கல்யாணம் ஆகி வந்த பொழுது அவர் சொன்னார், கவலைப்படாத சம்பளம், நான் இன்கிரிமெண்ட் தரேன். அந்த மாசம் சாரி, நான் எப்பவுமே கவரை ஓபன் பண்ணி பார்க்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த மாதம் மாத்திரம் நான் சைக்கிளை நிப்பாட்டி கவரை ஓப்பன் பண்ணி எண்ணுனேன். 1 2 3 6 தான் இருந்துச்சு. அது வரைக்கும் 5 இருக்கிறது, 6. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்னா 2 பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறா. அது ஒரு இன்க்ரிமெண்ட். அதுக்கு பேர் சோத்திரம். அந்த ஊழியக்காரனுக்காக அவர்கள் தான் என் வாழ்க்கையில் விசுவாசத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். நம்ம பாஸ்டர்லாம் எப்படின்னா விசுவாசம் என்றால் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. டபான்னு தள்ளி விட்டுருவாங்க நீச்சல் குளத்துல, வேலை ஏறி வாடான்னு. நம்மளை தள்ளி விட்ட ஆட்கள் வேலை ஏறி வந்துட்டோம். என் பிள்ளைகளுக்கு நான் பெருசா எதுவும் வாங்கி கொடுத்து விளையாடினார்கள் நான் எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஒன்று என்னால வாங்கி கொடுக்க முடியல. எனக்கு 1000 ரூபாய் தான் சப்ளை என் பிள்ளை முதல் பையன் பிறக்கும் போது. ஆனா இன்றைக்கு என் பேர பிள்ளையை பார்த்தோன்னா அவனுக்கு இருக்கிற டாய்ஸை பார்த்தோம்னா வீடே பார்த்த மாட்டேங்குது. நான் பெருமைக்கு சொல்லவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு என் தாயினிடத்திலிருந்து ஆரம்பித்தார். எங்களை ஒரு படி கொண்டு போனார். என் பிள்ளைகளை இன்னும் ஒரு படி கொண்டு போனார். என் பேர பிள்ளை வேற லெவல் கொண்டு போயிருக்கிறார். இந்த இயேசு மட்டும் அன்றைக்கு என் தாயினுடைய இருதயத்தில் இல்லாதிருந்திருப்பார் என்றால், அந்த விசுவாசம் மட்டும் அவருடைய இருதயத்தில் இல்லாதிருந்திருக்கும் என்றால், எனக்கு குடும்பம் இல்லை, என் பிள்ளைகளும் இல்லை, என் பேர பிள்ளையும் இல்லை, என் வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போயிருக்கும். வாலிப வயதிலே நான் மரித்து போக மாட்டேனா என்று ஏங்கி நடந்து திரிந்தவன், தற்கொலை பண்ணிக் கொள்வதற்கு கூட தைரியம் இல்லாதவன், ரோட்ல நடக்கிற பொழுது இந்த லாரிய மேல வந்து மோதி என்னை கொன்று போடாதா, ஏன் நீ போய் விழ வேண்டியதானே, தைரியம் கிடையாது. பஸ் மோதாதான், அந்த வீடு இடிச்சு என் மேல விழுகாதான், நல்லா இருக்கிற வீட்டை. மரணத்திற்காக ஏங்கி தவித்த ஒரு மனுஷன் என்னையும் வாழ வைத்து, என் பிள்ளைகளையும் வாழ வைத்து, என் பேர பிள்ளையையும் வாழ வைக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஒரு நாள் என் அருகிலே இருக்க அவர் தவறவில்லை. ஒரு நாள் என் குடும்பத்தின் மத்தியிலே உலாவுவதற்கு அவர் தவறவில்லை. ஒரு நாள் என் பிரயாணத்தில் உடன் வருவதற்கு அவர் தவறவில்லை. ஒரு நாள் எனக்கு எதிராய் நின்று ஆலோசனை கொடுப்பதற்கு அவர் தவறினதே கிடையாது. மனிதர்கள் கைவிட்டிருக்கிறார்கள், நண்பர்கள் கைவிட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ பேர் கைவிட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள் கைவிட்டிருக்கிறது, எவ்வளவோ திறமைகள், அறிவுகள் கைவிட்டிருக்கிறது. ஆனால் கைவிடாத ஒரே ஒரு தேவன் இந்த உயிர் பிறந்த இயேசு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையில என் சூழ்நிலைகளை நான் பார்த்து தனிமையாய் நான் இருக்கிறேனே என்று அங்கலாய்க்கிற வேளையெல்லாம், அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தனிமையாய் இல்லை. நீ ஒரு காலம் இந்த உலகத்தில் தனிமையாய் இருப்பதில்லை. நீ ஒரு காலம் இந்த உலகத்தில் அனாதையாய் இருப்பதில்லை. ஏனென்றால் நான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து உன் அருகிலே இருக்கிற ஒரு தேவன் நான் என்று சொல்லுகிறவர், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன், உன்னை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன், உன்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன் அருகிலே நிற்கிறார். நீங்க அறைய மூடிட்டு உள்ள உட்கார்ந்தாலும் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிற ஒரு தேவன், உங்கள் மத்தியிலே கடந்து வருகிற ஒரு தேவன்
தேவன், சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிற தேவன், சந்தோஷமா இருங்க என்று சொல்லுகிற ஒரு தேவன், உங்களை தைரியப்படுத்தி உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு உயிர்த்தெழுந்த தேவன், உங்கள்